Hello students, welcome to Max நேரம் 11th standard Max exercise 10.4ல 4th question பார்க்கலாம். x power y equal to y power x ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கும்போது ரெண்டு சைடுமே பவர் இருக்கு. ஓகே, இங்க ரெண்டு சைடுமே பவர் இருக்கு. அப்போ இந்த பவரை நம்ம எப்படி வந்து சிம்பிளிஃபை பண்ணணும்னா இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு அப்புறமா தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ பவர் இருந்தாலே அந்த பவரை முன்னாடி கொண்டு வரதுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இருந்தாலே நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும், டேக்கிங் லாக் ஆன் போத் சைடுன்னு யூஸ் பண்ணணும். அப்போ இங்கே என்ன இருக்கணும், லாக் எக்ஸ் பவர் ஒய்ன்னு போட்டுடலாம். அதே மாதிரி லாக் ஒய் பவர் எக்ஸும் போட்டாச்சு. இப்போ இங்கே லாகு இது லாகுன்னு நம்ம ரெண்டு சைடுமே லாகை கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த மாதிரி லாகு சேர்த்தாலே இந்த இங்கே பவர் இருக்கிறது முன்னாடி வந்துடும். அப்போ ஒய் லாக் எக்ஸ், இது வந்து எக்ஸ் லாக் ஒய்ன்னு வருது. புரியுதாமா? இப்போ என்ன பண்ணலாம், இப்போ வந்து நீங்கள் இப்போ சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இந்த டேர்மை வந்து நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகேவா? இப்போ இதை பார்க்கும்போது இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம் இங்கே இருக்கு. அப்போ யூவி மெத்தடில் போடலாம். ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணலாம். அப்போது ப்ராடக்ட் ரூல்னா சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. யூவி இருந்தாலே யூ இன்ட்டு வி டேஸ் ப்ளஸ் வி இன்ட்டு யூ டேஸ் ஃபார்முலா. அப்போது இங்கே வந்து யூ வேல்யூ ஒய், அது அப்படியே இறக்கிட்டோம். வி டேஸ்னா லாக் எக்ஸை டிஃபரன்ஸ் பண்ணால் 1/x. இப்போ இங்கே லாக் எக்ஸ் அப்படியே போட்டுவோம். வி வேல்யூ லாக் எக்ஸ் அப்படியே போட்டுட்டு ஒய்யை டிஃபரன்ஸ் பண்ணால் நம்ம dy/dxன்னு தெரியும். இது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் தான் டிஃபரன்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போது இதே மாதிரி தான் இதுவும் யூவி மெத்தடில் ரைட் ஹேண்ட் சைடு போட போகிறோம். யூ வேல்யூ என்ன, எக்ஸ். லாக் ஒய்யை டிஃபரன்ஸ் பண்ணால் 1/y dy/dx ப்ளஸ் லாக் y போட்டுட்டு அதாவது v இன்ட்டு எக்ஸை டிஃபரன்ஸ் பண்ணால் 1. கிளியர்? எக்ஸை டிஃபரன்ஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகுது, 1ன்னு தெரிய வருது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணலாம். லாக் எக்ஸ் dy/dx இந்த டேர்மை இங்கே கொண்டு வந்துட்டு ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்னா மைனஸ் x/y dy/dx. இந்த dy/dx இந்த டைம் இந்த சைடு கொண்டு வந்துடும். இது என்ன அதுக்கு y/x இருக்குல்ல, அதை இந்த சைடு வந்துடும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகாது, மைனஸ் y/x ஆயிடுது. இங்கே லாக் y எப்படி வருது. புரியுதாமா? இதுக்கு முன்னாடி ஸ்டெப் போனால் கூட நீங்கள் திருப்பி என்ன பண்ணலாம், இதை எப்படி போடலாம்னா y/x ப்ளஸ் அப்படியே லாக் எக்ஸ் dy/dx கிளியர் ஈக்குவல் டு x divided by y dy/dx plus log yனுக்கு. இப்போ நான் என்ன பண்ணுவேன், dy/dx எல்லாம் இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்துடுறேன். நெக்ஸ்ட் வேரியபிள் அந்த நெக்ஸ்ட் டேர்ம் இருக்குதுல்ல y/x, அதெல்லாம் வந்து இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? இப்போ dy/dx ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், log x மைனஸ் x/yனுக்கு ஈக்குவல் டு log y மைனஸ் y/x. இப்போ dy/dx காமன் எடுத்தனால தான் உனக்கு log x இங்கே இருக்க log x வந்து இங்கே மைனஸ் xy காமன் எடுத்தாச்சு. அதாவது dy/dx எடுத்தாச்சு. இதுக்கு மட்டும் எடுத்து போட்டிருக்கோம். இங்கே log y மைனஸ் y/x எனக்கு. இப்போ dy/dx ஈக்குவல் டு y log x மைனஸ் x by y ஈக்குவல் டு log y மைனஸ் y/x. dy/dx ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ணோம், நம்மளுக்கு dy/dx தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா dy/dx மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு இந்த சைடு நம்ம கொண்டு போயிடும். எடுத்து போனால் என்ன ஆகும், லாக் இங்கே பாருங்க, இது வந்து நம்ம இங்கே y வந்து கிராஸ் பண்ணுறோம். அப்போ y log xன்னு எடுத்து மைனஸ் எக்ஸ் போட்டு y போட்டுமா. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், நம்ம y log x மைனஸ் எக்ஸு இங்கே அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான் போட போகிறோம். x log y மைனஸ் y/x வந்து இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், dy/dx மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த டேர்ம் வந்து கீழே வந்துடும். இந்த டேர்ம் வந்து இங்கே வந்து y வந்து இப்படி போட்டுக்கிறோம். அவ்வளோதான். அப்போ என்ன ஆகும், இந்த டேர்ம் ஃபுல்லாகவே கீழே போட்டுக்கிறோம். ஆனால் ஆல்ரெடி எக்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸை வெளியே எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த y மட்டும் இங்கே போகும்போது இது வந்து ப்ராக்கெட் போட்டு y இன்ட்டு எக்ஸ் log y மைனஸ் y/x ஆஃப் y log x மைனஸ் x. Clear? Therefore, final value என்ன, dy/dx equal to y of அதாவது y இந்த சைடு போயிடுது. ஓகேவா? y of x log y minus y by x. ஆல்ரெடி இங்கே x இருக்குல்ல, அது இந்த டேர்ம் இந்த மேலே நியூமரேட்டர் இந்த சைடு வந்தால் டினாமினேட்டர் போயிடும். x of y log x minus x.
இதுதான் ஃபைனல் ஆன்சர். கிளியர்? வெரி சிம்பிள்மா. எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.